ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைக்கு ஆசை இன்றைக்கான எபிசோடில் இந்த விஜயா பார்த்த வேலையால் முத்து கண் கலங்குறாரு. அதே நேரத்தில் மனோஜுக்கும் இங்கே ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போது முத்துவுக்கு இன்னொரு பிரச்சனையும் கூடவே வருது. என்னாச்சு அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா, மலேசியா மாமா ரோகிணிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக அங்கே அண்ணாமலையும் முத்துவும் அங்கே வராங்க. இவங்களை பார்த்ததுமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு தான் மலேசியா மாமா முயற்சி பண்ணுறாரு. அப்படி போகும்பொழுது முத்து தடுத்து நிறுத்தவும், ரோகிணி ஏன் நிறுத்துகிற, அவர் கஷ்டப்படுற மாதிரிலாம் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அப்போது முத்து பார்த்திங்க அப்படின்னா அவரை கூப்பிட்டு அவர் ஃபோனை எடுத்து கொடுக்குறாரு. ஸோ ஃபோனை வாங்கின மலேசியா மாமா எதுவும் பேசாமல் இங்கேயும் தப்பிச்சு போனால் போதும் அப்படின்ற மாதிரி தெரிச்சு ஓடுறாங்க. ஆனால் முத்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன மனுஷன் இவங்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறாங்கன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி புலம்பிட்டுருக்காரு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்போது மலேசியா மாமா எஸ்கேப் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ரோகிணி அண்ணாமலை கிட்ட என்ன அங்கிள் இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, அப்போது முத்து அப்பா எப்போ வேணாலும் வருவார், அவர் தான் இந்த கடைக்கு ஓனர் அப்படின்னு முத்து சொன்னதும் ரோகிணிக்கு செம்மையாக கடுப்பாகுது. அதுக்கப்புறமா அண்ணாமலை, என் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஏதாச்சும் நான் பொருள் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேம்மா, அதான் நான் இங்கே வந்தேன். ஸோ பையனோட தாய் மாமாவும் ஏதோ பொருள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டுருக்காங்களாம். பட் இருந்தாலும் நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா அப்படின்றத நான் வாங்கி கொடுக்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன அங்கிள், இதை நீங்கள் வீட்லேயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் டீட்டெயில் சொல்கிறப்பனே அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதுக்கு வேண்டாமா, நேரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அண்ணாமலை கடையை சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்புறம் முத்துவும் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இந்த கேப்பில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, மனோஜ் ஃபோன் பேசிக்கிட்டே மெடிக்கல்லேருந்து மருந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது இவர்கிட்ட ஏமாத்தினா இல்லையா, அந்த கதிரை பார்த்துட்றாரு. கதிரை துரத்துக்கிட்டு பின்னாடியே மனோஜ் ஓடிட்டுருக்காரு. அப்போது ஏத்தாப்பில் வந்தவங்களெல்லாம் மனோஜ் இடிச்சுட்டு ஓடிட்டுருக்காரு. அப்போ கடைசியாக ஒரு டர்னிங் போகும்பொழுது தான் மனோஜ் மேலே ஒரு வண்டி மோதிடுது. அதே சமயத்தில் இங்கே வீட்லேயும் இப்போ விஜயா கால் தடுக்கி கீழே விழுந்து மனோஜ்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது முத்து விஜயாவை தூக்க போகும்பொழுது விஜயா பார்த்திங்கன்னா முத்துவை தொட மறுக்கிறாங்க. மீனா கூட மீனாவையும் தொடர்பில் விருப்பம் இல்லாமல் அப்படியே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரவி விஜயாவை தூக்கி சேரில் உட்கார வச்சு காலை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் முத்து ரொம்பவே பாதிக்குது. ரவிகிட்ட மட்டும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, நானும் அவங்க பையன் தானே அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனாவும் இப்போ கிச்சனில் போய்ட்டு வருத்தப்பட்டுருக்காங்க. நாய் கூட தன்னோட பிள்ளைங்களை சாமா பார்க்கும், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் பிடிக்காத பையனாக போயிட்டேன்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் விஜயாவுக்கு ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை விஜய் அட்டன் பண்ணதுமே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விஜயாவுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் மனோஜுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க விஷயத்தை ரோகிணி சொன்னதும் விஜயாவுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது, அழுதுகிட்டே இருக்காங்க. சுற்றி இருக்க ஒன்றுமே புரியல. ரவி ஃபோனை வாங்கி விசாரிக்கும் பொழுது அப்புறமா எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே மனோஜுக்கு கண்ணில் ஒரு பெரிய கட்டு போட்டிருக்காங்க. அந்த கண்ணில் குத்தினால ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நம்ம டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. இப்போது இதனால் ரோகிணி பதறி போய்ட்டு, எதுக்கு இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க, கண்ணாடியெல்லாம் கண்ணை குத்தி இருக்குமான்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ கண் பார்வை இருக்குமா இருக்கான்ற மாதிரி கேட்க, டாக்டர்ஸும் அவன் இப்போ கான்ஷியஸ் திரும்ப வந்தால் தான் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரவி, அண்ணாமலை இப்போ எல்லாமே அங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா எல்லாமே அழுதுட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ரோஹிணிக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ இங்கே இப்போது முத்துவும் அண்ணாமலைக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு, ரவி விஜயாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே மீனாவும் ஸ்ருதியும் ரோஹிணிக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. இப்போது முத்துவும் மீனாவும் தனியாக உட்காந்துருக்கும் பொழுது மனோஜ் கீழே தள்ளி விட்டு போனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் முத்துகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இவங்க அண்ணா கீழே தள்ளி விட்டு போயிட்டாரு, இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, பணம் கொடுன்ற மாதிரி இப்போ பணமும் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது கதிர் தோத்துட்டு போனால தான் மனோஜ் விழுந்தான் அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு தெரியாது. ஸோ மனோஜ் கண்ணை திறந்து இது மாதிரி கதிரை பார்த்தேன் அப்படின்ற விஷயத்த சொன்னால் மட்டும்தான் கதிர் இங்கே தான் இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் முத்து கதிரை தேடி பிடிக்கிற மாதிரி காட்சிக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போதைக்கு கதை இன்ட்ரெஸ்ட்லாம் போகுது இல்லையா, ஸோ அந்த விறுவிறுப்பை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதிரை இப்போ உள்ள கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஸோ இதில் என்னோடய கெஸ் என்ன அப்படின்னா, அந்த கதையை எப்படி வேணால் கொண்டு போகலாம். இப்போ மனோஜுக்கும் இப்போ கண்ணு தெரியல இல்லையா, ஸோ கண்ணு தெரியுமா அப்படின்றது அடுத்த வரக்கூடிய எபிசோடில் தான் தெரியும். ஒருவேளை இப்போ மனோஜுக்கு இந்த கண்ணாடி குத்தி கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் ரோஹிணி குடும்பம் ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க, எல்லாம் சரி தான். அந்த கதிரை தேடி போய் தான் இப்படி ஆயிடுச்சுன்ற விஷயம் முத்துக்கு தெரிய வரும். ஸோ கதிர் இங்கே தான் இருக்கான்றதையும் இப்போ கெஸ் பண்ணுவாங்க, அவனை தேடி போக ஆரம்பிப்பாங்க. அப்படி போகும்பொழுது அந்த பணத்தையும் மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ட்விஸ்ட் வைப்பாங்க என்ன அப்படின்னா, அந்த பணம் கிடைக்கும்,
ஆனால் அந்த பணத்தை வச்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ மனோஜுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கண் பார்வை கொண்டு வர மாதிரி கூட காட்சிகள் கொண்டு போகலாம். இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எது எப்படியோ ரோஹிணி இப்போதைக்கு மாட்ட போகிறதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.